தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக தான். சரியான தலைமை இருந்தால் தான் அதிகாரிகளும் மக்களும் கட்டுப்படுவாங்க. அந்த தலைமை ஸ்டாலின் மேலே நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா கட்டுப்பட்டு மோடி வாழ்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாது என்னுடைய ஆசை. தலைமை சரியாக இருந்தால் குடும்பம் நல்லா இருக்குன்ற மாதிரி, தலைமை சரியாக இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். இளைஞர்கள் அவர் தான் வரணும்னு ஆசை இல்லை. அவங்க நான் வரணும்னு ஆசையோ எதிர்ப்போ என்கிட்ட இல்லை. சரியாக ஆட்சி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம்தான், அவ்வளோதான். ஐயோ அவரை பற்றி பேச வேணாம். விஜய் லாயக்கே இல்லை. முதல்ல குடும்பத்தை சரியாக தான் சொல்லுங்கள். எவன் ஒரு குடும்பத்தை சரியாக பார்க்கல அவன் நாட்டை பார்க்க மாட்டான். அவன் அயோக்கியந்தான். தைரியமாக சொல்லுங்கள், விஜய் அயோக்கியந்தான். நான் தைரியமாக சொல்கிறேன். அது டிஎம்கே தான். நான் 2021 ஆசைப்பட்டேன், வந்தாங்க. எனக்கு எவ்வளோ மாற்றம் நடந்திருக்கு. மீண்டும் மாற்றங்கள் வரும். இந்த நல்லாட்சி தொடர்ன்றத ஆசையில் எல்லாம் ஓட்டு போடுவோம். 2026 விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். தளபதி தான் காரணம். எதனாலனா இப்போ இருக்கவங்களாம் சரியில்லை. முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை. உடனே அவர் பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவர் வீட்டுக்குள்ளே சரியில்லை அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. தனிப்பட்ட விருப்பத்தை யாருமே இங்கே எதுவுமே பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே போகலாம். அதனால் விஜயை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையை அவரை பற்றி பேசவே கூடாது. தளபதி வந்தால் தான் தமிழ்நாடே சரியாகும். அதே மாதிரி அந்த ஜனநாயகனை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட சொல்லுங்கள். முன்னாடியே பண்ணாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. மகளிருக்கான திட்டங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஓகே தளபதி சொல்கிறாரு, செய்வார், கன்ஃபார்ம் செய்வார். செய்யாமலாம் போகவே மாட்டார். ஏன்னா ஒன்று சொல்லிட்டா எப்பயுமே செஞ்சே தீருவார். வாய்ப்பே கிடையாது. நான் பர்சன்டேஜும் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். வாய்ப்பே கிடையாது. தளபதி தான். சீமான்லாம் ஒரு காலத்தில் வரலான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ தளபதி வந்தவொடனே அண்ணன் வந்துட்டாரு. அதனால் அந்த அண்ணன் கொஞ்சம் ஓரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிஜேபிக்கெலாம் வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணாலும் தளபதி அசர போகிறதில்ல. அதனால் வாய்ப்பே கிடையாது. தளபதி தான். நீங்கள் கேஸை போட்டு அங்கே கூப்பிட்டு சரி பேரம் பேசிடலான்னு பார்த்தா வேலைக்கே ஆகாது. அதான் தளபதி தான். என்றைக்குமே தளபதி தான் வருவார். கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சிங்கிளாகவே ஜெயிப்பார். எத்தனை பேர் 10 கூட்டணி 8 கூட்டணி யாராக இருந்தாலும் தளபதி ஒரு ஆள் தான். சிங்கிளாக தான் வருங்கிறத காமிப்பார் 2026 தளபதி. எங்கள் ஐயா ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் தான் எல்லாமே செய்கிறாரு. ஏன்னா பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் 5000 ரூபாய் கொடுத்தாரு. எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி மகளிருக்கு கொடுத்தோன்னு சொல்லிட்டு விதவைங்களுக்கும் 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. புரியுதா? அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு 3200 ரூபாய் நாங்கள் வாங்கினோம் விதவிங்க இந்த மாதம். இது வரைக்குமே எங்களுக்கு ஸ்டாலின் தான் எல்லாமே. புரியுதா? எல்லாம் ஸ்டாலின் தான். இப்போ ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு. பொங்கல் பரிசு ஒரு 3000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு எங்கள் பூர்வீக கட்சியே எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோமே. ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வரணும்னு நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன். அவங்களாம் யாரும் வர தேவையில்லை. ஸ்டாலின் ஐயா வந்தால் போதும் எங்களுக்கு. அதெல்லாம் தேவையில்லை. சீமாலாம் வேணாம் எங்களுக்கு. வீடு தரணும். விஜயெல்லாம் வேணாம். விஜய்க்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? விஜய்க்கு என்ன தெரியும்? அவர் சினிமா நடிகத்தில் இருக்கிறாரு. புரியுதா? அவர் சினிமா நடிகை தான் அவருக்கு. இவ்வளோ நாட்டை ஆள்றாரு. 6 வருஷம் பூர்வீக காலமாக அப்பாவிலேருந்து பிள்ளைங்கள்லேருந்து ஆள்றாங்க. சிஎம் பதவி ஏற்றுக்குன்னு இந்த நாட்டை ஆள்றாங்க. இவர் ஒரு நடிக்க போனவர் இப்போ நான் முதலமைச்சர் ஆகணும், நான் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? புரியுதா? இவர் சினிமா நடிகை தான் லாக்கி விஜய். ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் தான் வரணும். விலைவாசெல்லாம் கம்மி பண்ணணும், நகை வாசெல்லாம் கம்மி பண்ணணும், கேஸ் எல்லாம் வரணும். ஸ்டாலின் தான். வீட்டில் இருந்து வீடு தரணும். ஸ்டாலின் தான். அதெல்லாம் வேணாம். நோ ஸ்டாலின் தான். எதுவுமே வேணாம். ஸ்டாலின் தான். அப்பத்துலேருந்து நான் சின்னதுலேருந்து ஸ்டாலின் தான் நான் போடுற ஓட்டு. 21 வயசுல வேணாம். ஸ்டாலின் வரணும். டிவிக்கே தாங்க காரணம். இப்போது ஓல்டு ஒன்லாம் பார்த்தீங்கன்னா செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நியூவாக செலக்ட் பண்ணாங்க. ஆமாங்க, சான்ஸ் கொடுத்தா தாங்க தெரியும். அவர் நிறையா இப்போது ரீசெண்டாக கூட அந்த மகளிர் டேக்கு நிறையா திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் ஓட்டு போட்டு சான்ஸ் கொடுத்தா தானே அவர் என்ன பண்ணுறாருங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேஃப்டிக்கு அவர் ஒன்று சொல்லியிருந்தார். இப்போ அந்த பஸ்ஸில் போகிறப்போ ஒரு பஸ்ஸுன்னு இல்லை, காமனாக எந்த இடத்துல ஆட்டோ ட்ரெயின் எந்த இடத்துல போனாலும் காமனாக ஒரு சேஃப்டி பட்டன் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் இப்போது நீங்கள் அவங்க கொடுக்குற 1800 ரூபாய் 2000 ரூபாய் இதை விட பெண்களோட சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக இவர் எடுத்திருக்கிற இந்த இனிஷியேட்டிவ் நல்லாயிருக்கும்.
நோ கமெண்ட்ஸுங்க அவரை பற்றி பேச. அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மைண்ட் செட்டில் இருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் பெரியாரை பற்றி தூக்கி பேசினார், அதுக்கப்புறம் பெரியாரையே தப்பாக பேசுகிறாரு. ஸோ அதனால் பெருசாக அவர் மேலே ஒரு ஒப்பீனியன் கிடையாதுங்க. டிஎம்கே அவங்க 75 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் உள்ளவங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் பெருசாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்களே தவிர நார்மல் காமன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பெனிஃபிட் ஆன மாதிரி தெரியல. ஸோ இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் கம்பெனிலேருந்து லே ஆஃப் ஆகியிருக்கேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. இங்கே வந்து காமனாக அந்த பிஸ்னஸ் ஏரியாஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமான ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுதான் என்னோட இது. அதில் அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலங்கிறது என்னோட பெரிய இஷ்யூ. டிவிக்கே வரணுங்க, கண்டிப்பாக எல்லாருமே டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பிஜேபியோட போனால் யோசிக்கணுங்க, அது சடனாக டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா காலங்காலமாக எதிர்த்துட்டு வர ஒரு விஷயம். இருந்தாலும் பிஜேபி மேலே என்ன கேட்டிங்கன்னா டிஎம்கே விட பிஜேபி மேலே ஒரு பெரிய மைனஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. அதனால் பெருசாக கூட்டணி வச்சாலும் வைக்காட்டாலும் டிவிகேக்கு தான் என் ஓட்டு. டிஎம்கே 226 தொகுதியில் வின் பண்ணி ஜெயிப்பாங்க. எல்லாமே நல்லது பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. வேற எவன் வந்தாலும் தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடும். எல்லா விஷயத்திலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 50 ஆண்டு ஆட்சியில் பார்த்தா டிஎம்கே ஊழல் செஞ்சுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய யாராலையும் நிரூபிக்க முடியாது. அதே 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சது எதனாலன்னா கலைஞரோட ஆட்சியாலையும் டிஎம்கேவோட தன்னம்பிக்கையாலையும் தான். 26 கண்டிப்பாக டிஎம்கே தான். அதெல்லாம் வேஸ்ட்டு, வெத்து சோறு. அப்படியே போவோம். தற்கூரியா அதேமாரி தான் போவான். இன்னொன்று எல்லாரும் சரி, சீமா வந்து பேசுவார், ஒரு 5 தொகுதி 6 தொகுதி வருவார். ஆனால் டிஎம்கே நிச்சயம் 2026 226 தொகுதி வெல்லும். சுத்தமாக வாய்ப்பு இல்லை. சுத்தமாக ஒரு இதுவே இல்லைங்க, சென்ஸே இல்லைங்க. நம்மளாம் வந்து பிறந்ததுலேருந்து பார்த்துன்னு இருக்கோம் இதே ஏரியா தான். அன்னிலேருந்தும் சரி இன்னிலேருந்தும் சரி ஒரு சாதாரண தற்கூரி தான். அதை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. நாங்களாம் பார்த்துக்குறோம் சின்னதுலேருந்து, நாங்களாம் ஏற்றுக்கவே மாட்டோம். 26 226 தொகுதி டிஎம்கே வின்னிங் மூமெண்ட்டு. டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா தொடர்ந்து ஒருத்தரே ஆட்சி பண்ணுறாங்க. கொஞ்சம் மாறுதல் என்ன வச்சுக்க. சில விஷயம் எனக்கு தெரியும், சில விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் தெரிஞ்சதே செஞ்சுட்டு வரேன். இப்போ வரவங்க புதுசாக இருந்தால் என்ன தெரியும்ல, நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலான்னு யோசிப்பேன்ல. அந்த யோசனைக்காக அவங்களுக்கு தான் போடணுன்னு இருக்கப்பா. அதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா செயல்படுத்துவார் நாங்கள் நினைக்கிறோம். நம்பர் தான் போடலான்னு நினைக்கிறோம். 2000 தரேன்னு இருக்காரா, அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ஆதரவு இல்லாமல் தான் இருக்காங்க. எல்லாரும் மொத்தமாக பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ விற்கிற விலைவாசிக்கு கொஞ்சம் அது கையில் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பேரன் பேத்திக்கு அவங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அது வந்து எங்களை மாதிரி குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா மாதம் அதுக்கே அதான் ரேட் அதிகமாகிட்டே இருக்கா. எங்களுக்கு அது சிரமம் தான். அந்த சிரமம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, இப்போ கொஞ்சம் அங்கே போர் நடக்கிறதால கொஞ்சம் வரும்னு நினைக்கிறோம். அந்த போர் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் மற்றவங்களுக்காகவும் யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு எதனா ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, தட்டுப்பாடு வராமல் இருக்க. பார்ப்போம். அப்படி இல்லை, அவங்க ஆண்டது போதும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க ஆட்சியெல்லாம் பார்த்துட்டோம்ப்பா. நம்ம மறு ஆட்சி பார்ப்போம், புதுசான ஆட்சி பார்ப்போம். அது என்ன செயல்படுத்துது பார்ப்போம். சீமானு நல்லா தான் பேசுகிறாரு. அவர் ஸ்டெடியாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எனக்கு கூட அவர் ரொம்ப பிடிக்கும்னா அவர் பேசுறது. ஆனால் தடுமாறுற மாதிரி இருக்கு. அவர் தடுமாற்றத்தோடு ஒரு ஆட்சி நடத்த முடியாதுப்பா. ஃபேமிலியே நாங்கள் தடுமாற்றத்தோடு நடத்த முடியாது. ஒரே ஸ்டெடியாக இருக்கணும். இவர் ஒரே ஸ்டெடியாக நிற்கிறாரு. அதனால எங்களுக்கு இவரை பிடிக்குது. இவர் வரட்டும், ஜெயிக்கட்டும், நாளுக்கு நல்லது பண்ணட்டும். அது தெரியல. இவர் இதுவரையும் யாருக்கும் கூட்டணி வைக்கல. அதனால் அவருக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை எல்லா ஜனங்களோடும் இருக்குது. இது வந்த பிறகு கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது நமக்கு நல்லா பண்ணியிருக்கு, நம்ம யோசிப்போம். அந்த கட்சி நமக்கு என்ன பண்ணியிருக்கு யோசிச்சு தானே அது ஓட்டு போடுவோம். அதனால் இவர் தனிச்சு நின்னாலே வந்துடுவார்னு நினைப்பு இருக்குது.
ஆனால் அவருக்கு சில அரசியல் இது இருக்கும்ல, அது அவருக்கு புரிஞ்சு அவர் என்ன செயல்படுத்துவார். அது வந்தாலும் அவர் நல்லா பண்ணுவார், அவருக்கு அந்த கண்டிஷன் போடுவார். வரட்டும், டிவிக்கேவே வரட்டும். அவர் வந்து ஜெயிக்கிட்டா ஒரு சிஎம் ஆகட்டும், புதுமையாக நடக்கட்டும், பார்ப்போம். புதுமையே வெல்லும். நிச்சயமாக திமுக தான் வரும். திமுக தவிர்த்து வேறு யாரும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். ஏன்னா தமிழக மக்கள் எந்த குறையும் வைக்கல. செய்ய வேண்டியது எல்லா கடமையும் அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. சொன்னது ஒன்று செய்கிறது அதோட பல முறை செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த வாட்டி திமுக தான் வரும். வேறு யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். பிஜேபிக்கெல்லாம் நோ என்ட்ரி கிடையாது. சீமாலாம் அவரால் ஒரு இது கிடையாது சார். ஸோ பேருக்காக நிற்கிறாங்க, அவ்வளோதான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் டோட்டல் சார். முதல்ல 10 லட்சம் கிடக்குதுல்ல, அந்த படத்தை எப்படி அடைப்பான்னு சொன்னாவே போதும், வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ரெண்டாவது எல்லாருக்கும் வீடு தரேன்றாரு, கார் தரேன்றாரு. அதெல்லாம் ஏகப்பட்டு அறிவிக்கும் போது இதெல்லாம் எப்படி முடியும் உன்னால? முதல்ல வார்டு மெம்பர் ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அப்புறம் மினிஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் பல இது கட்டக்குது. இதெல்லாம் தாண்டி வந்த அப்புறம் தான் உனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. சும்மா 4 பேர் சொன்னாங்க நம்ம படங்குது சினிமாவில் அப்படியே வந்தால் யார் ஓட்டு போடுவா? யாரும் ஓட்டு எல்லா காலத்தை படித்தவங்க. அதெல்லாம் ஓட்டுலாம் அசால்ட்டாக யாரும் போட மாட்டாங்க. கூட்டத்தை பார்த்து ஏமாந்தப்படாங்க. தயவு செய்து திமுக ஜெயிக்கும், வெற்றி. கண்டிப்பாக விஜய் சார் தான் சார் வரணும். அவங்க வந்தால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக அவங்க வரணும். அதான் சார், இப்போ இருக்கிறவங்க வந்து இத்தனை வருஷமாக இருக்காங்க, என்ன மாடல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு மாடலும் வரல. கண்டிப்பாக விஜய் சார் வருவாங்க, நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது சார். நிறையா ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க, கண்டிப்பாக அதை செய்வாங்க. ஏன்னா புதுசாக வராங்கல்ல, கண்டிப்பாக எதனா செஞ்சு தான் ஆகும். செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. சீமான் சார் வரலாம், ஆனால் அவங்களோட பேச்சினாலேயே பாதி டல்லாகிடுறாங்க. விஜய் சார் அப்படி இல்லை, கண்டிப்பாக சொல்கிறத செய்வார், நம்பிக்கை இருக்குது. அவங்கெல்லாம் இப்போதைக்கு எந்த லைனில் இல்லை, அவங்கெல்லாம் ஃபுல்லாக வாஸ் அவுட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். வைக்க மாட்டாங்க சார், மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. தனிச்சு தான் நிற்கிறான்னு சொல்லியிருக்காரு, அதனால் அப்படி தான் நிற்பாங்க. விஜய் சார் தான் வரணும், கண்டிப்பாக வரணும். தளபதி வந்தால் தான், இளைய தளபதி வந்தால் இவங்களுக்கு நல்லா இருப்போம். விஜய். டிஎம்கே காங்கிரஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க ஸ்டாலின் வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்காருங்க ஜனங்களுக்கு. அது வாசி நம்ம அவங்க தான் வரணும்னு விரும்புகிறோம். தட்ஸ் சார். நோ ஒன்றும் வர முடியாதுங்க. பிஜேபி வர முடியாது, ஏடிஎம்கே வர முடியாது, விஜயும் வர முடியாது. அது வர முடியாதுங்க. ஏன்னா ஸ்டாலின் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, அதுதான் விஷயம். அவர் எல்லா திட்டங்களும் செஞ்சுருக்காருங்க. அது வாசி நம்ம வந்து ஜனங்க வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் தான் இங்கே வரணும் 26. சீமானுக்கு அதெல்லாம் இப்போ வர முடியாது. ஏன்னு சொல்லுங்களேன், ஓட்டு விழுகும், பட் வின் பண்ண முடியாது. டிஎம்கே காங்கிரஸ் வந்து நல்லாயிருக்கும். டிவிகே ப்ரோ ஏதாவது நல்லா செய்வாருந்தா, எல்லாம் சேஞ்ச் பண்ணுவார், எந்த கரெக்ஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட வந்து ஈவெண்ட் போயிட்டுருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. 2020 எனக்கு என்னவோ டிஎம்கே இந்த டைம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்கு சான்ஸ் இருக்குது, டிவிகேக்கும் சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ப்ரோ இல்லை, சீமான் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. நடக்காது ப்ரோ, கண்டிப்பாக நடக்காது. பயங்கரமாக ஜெயிப்பாங்க அப்படின்னா டிவிக்கே தான்.